வெல்கம் டு லாக்ஸா வியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு 1 மந்த்தாக வந்து டுட்டோரியல் வீடியோஸ் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. இருந்தாலும் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க என்னோட சேனலை. இனிமே வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த பேக்கோட டுட்டோரியல் வீடியோ தான் பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் தான் செய்யணும். இந்த ஸ்டாப் ஃபார்மேட் இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம பேக்குள்ளே போகலாம். இந்த பேக்குக்கு பேசிக்காக நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வேணுன்றத நான் ஓவராலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, இதே மாதிரி பர்பிள் பேக்குக்கு. அந்த வீடியோவை நீங்கள் வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன மெட்டீரியல் உங்களுக்கு பேசிக்காக தேவை அப்படின்றதுக்கான வீடியோ தான் அது. அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டுட்டோரியல் வீடியோ, எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோ. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாப் செய்யணும்னு சொன்னேன்னா, அதுக்கு வந்து 8 ஒயர்ஸ், ஒரு ஒயரோட லென்த் பார்த்திங்கன்னா 430 சென்டிமீட்டர். அதே மாதிரி 8 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட மிடில் இந்த மாதிரி மடக்கிட்டு அந்த மிடில் பாயிண்ட்டை இந்த மாதிரி ஒரு தெர்மாக்கோல் ஷீட்டு எது வேணாலும் நீங்கள் போர்டு வச்சுருந்தாலும் போர்டில் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்களா, 8 ஒயர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 8 ஒயர்ஸ் இருக்குது. கரெக்டாக மிடில் மார்க் பண்ணி வச்சுட்டு ஒரு சைடில் ஒரு 4 ஒயரை எடுத்து பேசிக் ஸ்கொயர் நாட் தான் நம்ம போட போகிறோம். இந்த பேகு ஃபுல்லாகவே வந்து பேசிக் ஸ்கொயர் நாட் தான். என்னென்னா பாக்ஸ் மாடல் வரும், அவ்வளோதான். பாக்ஸ் மாடலில் வந்து ஸ்டெப் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து நம்ம ஸ்கொயர் நாட் வச்சு தான் இதை வந்து ஃபுல்லாக கொண்டு வர போகிறோம். பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேசிக்காக வந்து ஸ்கொயர் நாட் தான் இதில் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படின்றதுனால தான் வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகும். எனக்கு தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் வேணால் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த பேக் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்க. இந்த பேக் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. 3 பீசஸ் இருந்துச்சு, 3 பீசஸுமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க மட்டும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக்கும் கம்ப்ளீட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் வந்து என்னால் என்னென்னா வீடியோவும் எடுத்துடுறேன். ஆனால் எடிட் பண்ணி என்னால் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்காட்டியும் கொஞ்சம் டயர்டாகிடுது. பேக் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால என்னால் இதை வீடியோ எடுத்து ப்ளஸ் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் நிறைய பேர் கேட்குறதுனால கண்டிப்பாக வந்து டுட்டோரியல் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக வந்து பேசிக் ஸ்கொயர் நாட்டில் தான் போகும். வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக கொண்டு போய்ட்றீங்க, என்னால் வந்து அதை பார்க்க கண்டினியூவஸாக வந்து எங்களால் அந்த ஸ்பீடுக்கு பிக்கப் ஆக முடியல அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கேன். இப்போயும் என்னன்னு புரியாதவங்களுக்கு இந்த ஜிப்புக்கு பக்கத்தில் 2 ஸ்ட்ராப் வருது பார்த்திங்களா, அதுதான் இப்போ நம்ம போட்டுட்ருக்க ஸ்ட்ராப்பு. இதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபுல் பேக்கையும் நம்ம கொண்டு வர முடியும். பாக்ஸ் மாடல்ன்றதுனால எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். டுட்டோரியல் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு அதோட கண்டினியூஷனாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக புரியாது. ஸோ வீடியோ ஸ்லோவாக இருந்தாலும் சரி, என்னோடய வீடியோடன்னு இல்லை, நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து மைன்யூட்டாக சில இடத்துலலாம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்லோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த பேக் வரும். ஏன்னா நம்ம வந்து நேரில் பார்க்கல, வீடியோவில் தான் பார்க்குறோம் அப்படின்றதுனால நீங்கள் அதையே ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. கரெக்டாக பின் பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா, பின் பண்ணியிருக்கிறதுக்கு அப்புறம் எத்தனை ஸ்கொயர் நாட் போட்டிருக்கீங்க, அதே ஈக்குவலாக அந்த சைடும் அதே ஸ்கொயர் நாட் போடணும். ஏன்னா இங்கே வந்து 5 போட்டுட்டு அங்கே 6 போட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் ஆகிடும். அதனால் ஈக்குவலாக நம்ம கொண்டு போகணுன்றதுக்காக தான் நடுவில் நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சைடு நம்ம ஒரு 6 இது போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அதை திருப்பிட்டு அந்த பின்னை கொஞ்சம் நவுத்திட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த ஸ்கொயர் நாட் ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும்.
இந்த மேலே டாப்புக்குள்ளது இதை செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்துக்கு போதும் எனக்கு ஜிப்பு வைக்கிற இந்த லென்த்து அது மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 எண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 2 த்ரெட்டு நம்ம எடுத்துக்கணும். ஒரு த்ரெட்டோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 250 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அதோட மிடில் பாயிண்ட்டு இன்னொரு த்ரெட்டு 2 த்ரெட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஒரு த்ரெட்டோட லென்த்து 250 சென்டிமீட்டர். அதோட மிடில் பாயிண்ட்டை இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஒரு ஸ்கொயர் நாட் போடணும். இது 2ஐயும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராப்போட இது 2ஐயும் ஜாயின் பண்ணணும்.
முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு, இது இன்னொரு சைடுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். காமிச்சதே ரிப்பீட்டடாக காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. புரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கிளியராக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி 2 சைடையும் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அதுவே புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்கொயர் நாட் நான் போட்டிருக்கேன்ற வரைக்கும் நீங்கள் எண்ணிக்கலாம். எண்ணிட்டு அதையே நீங்கள் வந்து பேக்லேயும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த சைஸ்க்கு நம்ம வருது, எவ்வளோ ஸ்கொயர் நாட் போட்டால் என்ன சைஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் கரெக்டாக உங்களுக்கு அப்போ தான் தெரியும். வீடியோவாக அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால தான் நான் வந்து பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி டியூட்டோரியல் வீடியோவை பிரித்து போடுறேன். இது வந்து ஏன்னா ஒரு இதை காமிக்காமல் விட்டுட்டாலும் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்றது புரியாமல் போயிடும். அதுக்காக தான் என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து நெக்ஸ்ட் லெவலான பிஸ்னஸ்க்கு எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த பேக் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, ஸ்டாக் இல்லை. உங்களுக்கு இந்த பேகு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறதா இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அர்ஜெண்ட்டாக என்னால் பண்ணி கொடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டுட்டோரியல் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.